வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 127 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 132 ரெசிஸ்டன்ஸாக வச்சு செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனோம்னா நிறைய கன்சால்டேட் ஆயிருந்தது. ஆனால் 126 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்னு தெரியும். மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 126 சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருந்து 132 வரைக்கும் போய் அதில் ஓரளவு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. இறுதியாக அதையும் உடைத்து 134 வரைக்கும் போய் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை முழுசாக பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது தெளிவாக நடக்கலை. மார்க்கெட் முழுக்க பையிங் டாமினேட்டட் மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 130 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிட்டு 129 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 135.6 140.6. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.